என் அன்பு தந்தைக்கு 40ஆம் நாள் நினைவேந்தல். தாயின் கருவறையில் நான் உருவான அந்த நொடியிலிருந்தே என் வாழ்க்கையின் முதல் உறவாய் நீ மாறினாய் என் அப்பா. என் தாய் என்னை கருவில் சுமந்த சந்தோஷத்தை விட நான் இந்த உலகில் பிறந்த அந்த நொடியில் உன் கைகளில் என்னை ஏந்தி என்னை அணைத்து கொண்டு கண்களில் கண்ணீருடன் சிரித்த உன் முகம், அந்த நொடி இந்த உலகில் ஏற்பட்ட எந்த ஒரு மகிழ்ச்சியும் அதற்கு ஈடாகாது என் அப்பா. நான் தத்தி தத்தி நடக்க கற்றுக்கொண்ட அந்த நாட்களில் நான் தவறு விழுந்து விடக்கூடாது என்று உன் விரலை பிடிக்க வைத்து என்னை தைரியமாக நடக்க கற்றுக் கொடுத்தாயே என் அப்பா. நான் மழலை பேச்சில் பேசும் பொழுது அதை தித்திக்கும் தேனமுதாக பார்த்து ரசித்தாயே என் அப்பா. என்னை சிரிக்க வைப்பதற்காக நீ கோமாளி போல் நடித்து என்னை சிரிக்க வைத்து நீயும் சிரித்தாய். அந்த சிரிப்பு இன்று நினைவாக மட்டுமல்ல, என் இதயத்தை கிழித்து கண்ணீராக இன்று வழிகிறது என் அப்பா. கடவுள் எங்களை நேசிக்க கண்ணீருடன் ஜெபியுங்கள், அவர் உங்களை எப்பொழுதும் நல்வழி நடத்துவார் என்று எங்கள் சிறு வயதின் முதல் நாட்களில் இருந்தே எங்களை விசுவாசத்தின் பாதையில் நடக்க செய்தாயே என் அப்பா. அந்த நொடி உன் வார்த்தைகளில் இருந்த அந்த நம்பிக்கை இன்று எங்கள் வாழ்க்கையின் ஒளியாக இருக்கிறது என் அப்பா. நாங்கள் தடுமாறும் ஒவ்வொரு நேரத்திலும் கடவுள் இருக்கிறார், அவர் ஒருபொழுதும் கைவிடாமல் அனைத்து துன்பத்திலும் இருந்து விடுபடுத்துவார் என்று எங்கள் இதயத்தில் உறுதியை விதைத்தாயே என் அப்பா. நான் படிப்பில் சிறு சிறு தவறு செய்தால் அதை கோபமாக அல்ல, அன்பாக தட்டி கொடுத்து எனக்கு புரியும் வரை பொறுமையாக மீண்டும் மீண்டும் கற்றுக் கொடுத்தாய். என் வாழ்க்கைக்கு அறிவின் ஒளி கொடுத்த என் ஜீவ நதியான முதல் ஆசிரியர் நீயே அப்பா. விளையாட்டில் நான் ஒரு சிறிய பரிசு பெற்றாலும் கூட அதை உலகமே வென்றது போல ஊர் முழுக்க சொல்லி பெருமைப்பட்டாய். அந்த சந்தோஷத்தில் இரவு முழுவதும் தூங்காமல் என் தலைமுடியை கோதி இந்த உலகில் என் பிள்ளை தான் சிறந்தவன் என்று பெருமை கொண்டாய் என் அப்பா. என் முதல் ரசிகன், என் முதல் ஹீரோ, என் வாழ்நாளின் பெரிய ஆதாரம் நீ மட்டுமே என் அப்பா. உன் வாழ்க்கையில் எத்தனை கஷ்டங்கள் வந்த போதிலும் அதை எங்களிடம் மறைத்து உன் கண்களில் வரும் கண்ணீரை யாருக்கும் தெரியாமல் துடைத்து உன் மனவலியை உள்ளத்தில் புதைத்து சிறு புன்னகையால் மௌனம் காத்தாயே என் அப்பா. எங்களுக்கு தேவையான ஒவ்வொரு சிறிய விஷயத்தையும் கூட தேடி தேடி வாங்கி தந்து எங்கள் முகத்தில் ஆனந்த சிரிப்பு மலர செய்தாய் என் அப்பா. உன் துன்பத்தை மறைத்து எங்கள் சந்தோஷத்தையே நிலைநாட்ட உன் வாழ்க்கையை காணிக்கையாக்கினாயே. அந்த தியாகத்தின் முழு உருவம் நீயே என் அப்பா. இன்று இந்த வீட்டில் உன் சிரிப்பு இல்லை, உன் குரல் இல்லை, உன் நடை சத்தம் இல்லை. ஆனால் உன் நினைவுகள் மட்டும் எங்கள் இதயங்களில் என்றும் உயிருடன் இருக்கின்றது. நீ எங்களை விட்டு பிரிந்து இன்று 40 நாட்கள் ஆகிவிட்டன என்னப்பா. ஆனால் நீ இல்லாத வெறுமை ஒவ்வொரு நாளும் இன்னும் அதிகமாகிறது. எங்கள் கண்களில் வழியும் இந்த கண்ணீர் உன் அன்பின் சாட்சியாகும் என்னப்பா. நீ எங்கள் கண்களுக்கு தெரியாமல் போயிருக்கலாம், ஆனால் எங்கள் இதய கோவிலில் குடிக்கொண்டு விட்டாய். ஆதலால் நீங்கள் எங்களை விட்டு ஒருபோதும் மறைய மாட்டாய் என்னப்பா. இது எங்கள் அன்பு தந்தைக்கு 40ஆம் நாள் கண்ணீர் அஞ்சலி அல்ல, இதய அஞ்சலி. வறுமைய சொன்னதில்லை நீ, வாடி மனோ நின்னதில்லை, எதையுமே தனக்கு நீ இதுவரை என்னதில்லை. சொத்து சொகம் வந்ததில்லை, ஒரு சொந்தம் அள்ளி தந்ததில்லை. எத்தனையோ துன்பத்தில நீ யாரையுமே நொந்ததில்லை. உழைச்சி உழைச்சி நீ ஓடானேனா, எழுத படிக்க நீ ஏடானே, நேர்ம வழி போகும் தேரானேனா, நிலச்சி நிக்க நீ வேறானே. அல்லும் பகலும் துயர கடலில் நீராடி என்ன ஆலமரமா ஆளாக்குன போராடி. அல்லும் பகலும் துயர கடலில் நீராடி என்ன ஆலமரமா ஆளாக்குன போராடி. அப்பா அப்பாவு அன்புக்கு ஈடாகுமா,
ஆகாசோ அப்பாவும் தியாகத்தை மிஞ்சிடுமா தாய் பாசோ தந்தை மகன் தூயாவியானே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அருளும் தூய ஆவியானவரின் அருளும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. நம்மை காயப்படுத்தியவர் அவரே, அவரே நம்மை குணமாக்குவார். நம்மை அடித்து நொறுக்கியவர் அவரே, அவரே நம் காயங்களை கட்டுவார். 2 நாளுக்கு பிறகு நமக்கு புத்துயிர் அளிப்பார். 3ஆம் நாளில் நம்மை எழுப்பிவிடுவார். அப்பொழுது நாம் அவர் முன்னிலையில் வாழ்ந்திடுவோம். நாம் அறிவடைவோமாக. காலத்தில் தாங்கள் நேர்மையாளர்களை நம்பி மற்றவர்களை இகழ்ந்து கொடுக்கும் சிலரை பார்த்து இயேசு இந்த யோகை சொன்னார். இருவர் இறைவனிடம் வேண்ட கோவிலுக்கு சென்றனர். ஒருவர் பரிசையில், மற்றவர் விரைந்து கொண்டவர். பரிசையில் நின்று கொண்டு இவ்வாறு இறைவனிடம் வேண்டினார். அருளும் தூய்மையும் நிறைந்ததாய் உயிர்ப்புற்று உங்களை அழைத்துச் செல்வதாக இருக்க உங்களை அன்போடு வாழ்கிறேன். இப்படித்தான் ஒரு அழகான பயணத்தை வாழ்ந்து முடித்து இறைவனின் நிலைப்பாடி இன்றோடு 46 நாட்களாக ஒரு அன்புக்குரிய மனிதன் நினைவேந்தலை நாம் இத்திருப்பலியில் கொண்டாடுகிறோம். மரணம் என்பது மனித வாழ்க்கையும் சரி, உலக சரித்திரத்திலும் சரி, பாடங்கள் பலவற்றை கற்பித்திருக்கிறது. கடிந்திருந்த பறவையின் போது வீழ்ந்து கிடந்த, வெட்டப்பட்டு குருதி இழந்து, கையிலிருந்து, காலிலிருந்து, தலையிலிருந்து கிடந்த உடல்களை நாம் பார்த்த அசோக மன்னன் மனம் மாறி பௌத்த மதத்திற்கு தன்னை சேர்த்துக் கொண்டு உலகெங்கும் பௌத்த மதத்தை பரப்பினார் என்று சரித்திரத்தில் நாம் படிக்கிறோம். மகா அலெக்சாண்டர் சாகும் போது உலகத்தையே தன் காலடியில் கொண்டுவிட்டோம் என்ற மமதை நான் இருந்தேன். ஆனால் சாவு என்னை நின்றுவிட்டது என்பதற்கு அடையாளமாக சவப்பெட்டிக்கு வெளியே கைகளை விரித்து பெருங்கையால் நான் போகிறேன் என்று உலகம் பார்க்கும்படி என்னை அடக்கம் செய்யுங்கள் என்று கேட்டுக்கொண்டார். மரணம் மிகப்பெரிய ஒரு பள்ளிக்கூடம், மிகப்பெரிய ஒரு பள்ளிக்கூடம். விரும்பாவிட்டாலும் விரும்பினாலும் பாடங்களை கற்றுக் கொடுக்கிற ஒரு உன்னதமான பள்ளிக்கூடம் இருந்தார். அந்த மரணத்தை ஆண்டவர் மகிழ்ச்சியின் பள்ளிக்கூடமாக மாற்றிக் கொடுக்கிறார் என்பதுதான் கிறிஸ்துவ லட்சியம். எந்த கிறிஸ்தவர் நம்பிக்கையோடு, உண்மையோடு, நீதியோடு, நேர்மையோடு, கருணை உள்ளத்தோடு, மன்னிக்கும் மனதோடு வாழ்கிறானோ அவன் மரணத்தை வென்றுவிட்டான். அவன் மரணத்துக்கு அஞ்ச மாட்டான். காலா வாடா இங்கே உன்னை காலால் நின்று பார்க்கிறேன் பாரடா என்று பாடிய பாரதியாரை போல சாத்தானுக்கு சவால் பெற சங்கதியாய் நம்மால் மட்டும்தான் மாற முடியும். எல்லா திருநிலையில் அனைவரோடும் உமது திரு அவையில் நிறைவேற செய்கிறார். ஆகவே
இவனிலிருந்து அழைத்துக் கொண்ட மரியாதையும் தந்தையையும் ஜெயா என்னுடைய தாயாரையும் மற்றும் குழுவில் வந்த அனைத்து ஆத்மாக்களின் நினைவுகளும் உம் திருமணோடு அவர்கள் நிகழ்ப்பில் இணைப்பட்டிருந்த இவர்கள் உயிர்ப்பிலும் அவையோடு இருக்க செய்கிறார்கள். அவரை வழிநடத்தி சென்றிருப்பார்கள், மோட்சத்திற்கு அழைத்து சென்றிருப்பார்கள் என்ற நம்பிக்கையிலே அவருக்காக சிறப்பாக ஜெபிக்க நாம் இங்கே ஒன்று கூடியிருக்கிறோம். ஒவ்வொரு இறப்பும் நமக்கு உணர்த்துவது இதுதான். நம்முடைய வாழ்வு என்பது இவ்வுலகிலே கொஞ்ச காலம்தான். எனவே வாழும் வரை நல்ல மனிதர்களாக வாழ்வோம். அதன் பிறகு ஆண்டவருடைய அடிபட அவருடைய சமூகத்திற்கு செல்வோம் என்பதுதான். அவருடைய இறப்பை நினைத்து அவருடைய 40வது நாள் முன்னிலே கொண்டு கொண்டிருக்கிறதா அவருக்காக நாம் ஜெபிப்போம். அதே வேளையில் அவர் எழுந்து வைக்கிற அவருடைய பிள்ளைகள், அவருடைய பேர பிள்ளைகள், அவருடைய உற்சாக உறவினர்கள், நண்பர்கள் அனைவரையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து அவர்களுக்கு ஆறுதலையும் பேருதலையும் தந்து அவர்களை அவர் வழியாக வழி நடந்த இந்த திருப்பலியிலே நாம் வேண்டுவோம். இத்தூய மன்னிப்பை கொண்டார் அடையாளத்தில் நம்முடைய பாவங்களை நினைவு கொள்வோம். தகுந்தவர்கள் என்னை ஏற்றுக்கொண்டீர், எனவே நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் ரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் கொண்டாடுகிறோம்.
அனைத்து அருட்தந்தை அவர்களுக்கு நமது குடும்பத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அவர்களுக்கு குடும்பத்தின் சார்பாக சிறப்பு செய்கிறோம். அருட்தந்தை 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 வறுமைய சொன்னதில்லை நீ வாடி மனம் நின்னதில்லை எதையுமே தனக்கு நீ இதுவரை என்னதில்லை சொத்து சொகம் வந்ததில்லை ஒரு சொந்தம் அள்ளி தந்ததில்லை எத்தனையோ துன்பத்தில நீ யாரையுமே நொந்ததில்லை உழைச்சி உழைச்சி நீ ஓடானேனா எழுத படிக்க நீ ஏறானே நேர்ம வழி போகும் தேரானேனா நிலச்சி நிக்க நீ வேறானே அல்லும் பகலும் துயர கடலில் நீராடி என்ன ஆலமரமா ஆளாக்குன போராடி அப்பா அப்பாவும் அன்புக்கு ஈடாகுமா ஆகாசம் அப்பாவும் தியாகத்தை மிஞ்சிடுமா தாய் பாசம் ஓடோரத்தோ நாடி நரம்பெல்லாம் வாசம் ஓ வேர்வத்துளி நம்ப நாம் படிக்கும் இதிகாசம் உன்னை போல பூமியில உன்னை விட சாமி இல்ல சொல்ல வார்த்தை எதுவும் இல்லவோ சொல்ல விட வேதம் இல்ல கண்டிக்க உன்னோட
பாசத்துக்கு முன்னே கடவுள் கூட நிகரில்ல அப்பா. வறுமைய சொன்னதில்லை நீ வாடி மனம் நின்னதில்லை எதையுமே தனக்கு நீ இதுவரை என்னதில்லை. வறுமைய சொன்னதில்லை நீ வாடி மனம் நின்னதில்லை எதையுமே தனக்கு நீ இதுவரை என்னதில்லை. சொத்து சொக வந்ததில்லை ஒரு சொந்த அள்ளி தந்ததில்லை எத்தனையோ துன்பத்தில நீ யாரையுமே நொந்ததில்லை. உழைச்சி உழைச்சி நீ ஓடானா எழுத படிக்க ஏடானே நேர்மை வழி போகும் நேரானேனா நிலச்சி நிக்க நீ நேரானே அல்லும் பகலோ புயர கடலில் நீராடி என்ன ஆலமரமா ஆளாக்கின போராடி. அல்லும் பகலோ புயர கடலில் நீராடி என்ன ஆலமரமா ஆளாக்கின போராடி. அப்பா அப்பாவும் அன்புக்கு ஈடாகுமா ஆகாசம் அப்பாவும் தியாகத்தை மிஞ்சிடுமா தாய்ப்பாசம். ஓயாத சக்கரமா கண்ணிமை போல் பத்திரமா என்ன பாதுகாத்து நீ வரத்த பார்க்க நான் சொல்லணுமா. தோளில் சாய்க்கல்ல ஆராட்டினா புரண்டு விழும்போது சீராட்டி பாச மழை தூவி பாராட்டினா பக்கோ நில்லு நீ வழிகாட்டி என்ன வளர்த்த உன் பாசந்தா மாறாதே ஏழு ஜன்மத்திலோ நான் பட்ட கடந்தான் தீராதே. என்ன வளர்த்த உன் பாசந்தா மாறாதே ஏழு ஜன்மத்திலோ நான் பட்ட கடந்தான் தீராதே அப்பா.